அதுக்கு போய் கட்சிக்காரங்க உதவுறாங்கல்ல. இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு சார். இவங்க எல்லாருமே பிஎல்ஓ கிட்டயோ பூத் லெவல் ஏஜென்ட் கட்சிக்காரங்க அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரோ ஏதோ ஒரு கட்சி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்து இருக்க முடியாது. சரிங்களா? தேவையே இல்லங்கற நானு. எதுக்கு இந்த சிஸ்டம் இப்ப எதுக்குன்றாங்க இந்த ஃபார்ம்ல மக்கள் எங்களுக்கு குழப்பமா இருக்குங்க, எங்களுக்கு பயமா இருக்குங்க, எனக்கு நான் ஓட்டே போடலப்பா விட்டுருப்பான்னு சொல்றாங்க ஒரு சில மக்கள். தெரியுங்களா? உங்க போன் நம்பர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் வருமா? எங்க அப்பா பேர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா? எங்க அம்மா பேர் என்ன, எனக்கு ஏதாவது குழப்பம் வருமா? என் பொண்டாட்டி பேர் என்னன்னா எனக்கு குழப்பம் வருமா? என்ன குழப்பம் வருது இதுல? ஒண்ணுமே பார்க்காம இதுல குழப்பம் வருது என்ன குழப்பம் வருது? நான் தான் இந்த ஃபார்ம் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். சரி, அப்ப இதுல குழப்பம் வர வேண்டியதுக்கு என்ன இருக்குது? இல்ல இந்த ஃபார்ம்ல ஏதேனும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. சரி, நம்மளே சுயமா அதை பண்ணலாம்னு உட்காந்து பண்றாங்க. அதுல ஏதேனும் தவறு நடந்து விட்டால் அந்த மிஸ்டேக்கு மறுபடியும் நமக்கு வேற ஃபார்ம் கொடுப்பாங்களா? இல்ல அதன் மூலமா கூட நம்முடைய வாக்குரிமைக்கு ஆபத்து வந்துடும். ஐயா சீஃப் மினிஸ்டர் வீடியோவில் அவர் சொல்றாரு, நாளைக்கு அதுவே ஆபத்தாக கூட போயிடலாம், அதனால நமக்கு அந்த ஃபார்மை ரிஜெக்ட் கூட பண்ணிடுவாங்க, நம்முடைய வாக்கை கூட பறித்திருவாங்க அப்படின்னு கூட சொல்றாரு. ஐயா சீஃப் மினிஸ்டர் அவர் மேல மதிப்பு மரியாதை உண்டு. ஆனா அவர் சொல்றதுக்காக எல்லாத்தையும் நான் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. இதே சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்துல இந்த சிஏஏ வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஒட்டுமொத்தமா முஸ்லீம்களுக்கு பூரா குடியுரிமை போக போகுது, எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டியல் அடைக்க போறாங்க, கொட்டாயில் அடைக்க போறாங்க, நாடு கடத்த போறாங்க. இதே சிஎம் சொன்னாரா இல்லையா? டிடென்ஷன் கேம்ப் அப்ப ரெடி பண்ணாங்க சார். யாராவது இப்ப உங்களுக்கு எத்தனை முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கும் நிறைய இருக்காங்க. யாராவது இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு நண்பர்களை கூட காமிக்க வேண்டாம். சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுல இந்தியர்களா இருந்த எந்த முஸ்லீம்களுக்கு சிஏஏனால குடியுரிமை போயிருச்சுன்னு காமிக்க முடியும்? அச்சத்தை விடுங்க, யாரு ஏற்படுத்தினது அந்த அச்சத்தை? இப்ப எப்படி இவங்க இதே மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி அச்சத்தை ஏற்படுத்துறாங்களோ அதே அச்சத்தை தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் அன்னைக்கு செஞ்சாங்கன்ற நான்